மீன ராசிக்கு ராசியில் ராகு இருக்கிறார். எந்த முடிவு எடுக்கிறாலும் யோசித்து முடிவு செய்கிறது தான் நல்லது. இங்கே எடுக்கிற முடிவில் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் நன்றாக யோசித்து செயல்படுங்கள். ராசிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் இந்த சிந்தனை தான் இருக்கும். உங்களுக்கு வருமானம் பெருகும். வருமானத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆறாவது சூரியன் ராசிக்காரர்கள் வேலை இல்லாத மீன ராசிக்காரர்கள் வேலை கிடைக்கும். தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படலாம். அதன் மூலம் மருத்துவ செலவு ஏற்படலாம். வேலை ரீதியான அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். வெளியூருக்கு போகலாம், ஒருவேளை வெளிநாட்டுக்கு கூட போகலாம். ஏழாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். ஏழாம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால உங்கள் மனைவி உங்களை டாமினேட் பண்ணுவார்கள். மனைவியின் அதிகாரம் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 3 கிரகம் 12ஆம் இடத்தில் இருக்குது. உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இது 2வது செவ்வாயை 12ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது, பற்றாக்குறை ஏற்படும். வரக்கு மீறிய செலவு இருக்கும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்கள். சுப செலவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏழாவது புதனை 7ஆம் இடத்தை பார்க்கணும். திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்து செவ்வாய் சனி சுக்கிரன் இருக்கிறார். உங்களுக்கு லேட்டாக தான் தூங்குவீர்கள். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும். வேலையில் டென்ஷன் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக லேட்டாக தூங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எட்டாவது சுக்கிரன் 12ஆம் இடத்தினால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்கலாம். ப்ரமோஷன் மூலம் சம்பள உயர்வு கிடைக்கலாம். வேறு ஊருக்கு மாற்றம் கிடைக்கலாம். உங்கள் பாதத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். பாதத்தில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மருத்துவ ரீதியான செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வண்டி செல்லும்போது கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்கள். இது தேவையில்லாத ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் தகுந்த பாதுகாப்புடன் பிரயாணம் செல்வது நல்லது. இல்லையே தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். சுகமான பிரயாணம் அப்புறம் இருக்காது. ஏன் தான் பிரயாணத்துக்கு போனோங்கிற எண்ணம் தான் வரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி சுமாரான பலன்கள் இருக்குது.